குளிரில் வீட்டுக்கு வந்த உறவுகள். நவம்பர் மாசம் பாதி தான் இருந்துச்சு. மெதுவா சிட்டியில குளிர் தொடங்குச்சு. காலையில 8 மணி வரைக்குமே குளிர் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு குளிர் அதிகமாயிக்கிட்டு இருக்கிறதுனால பட்டணத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் லீவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல் 2 நாள் பசங்க எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா 3வது நாள்ல இருந்து அவங்க எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூல் இருந்தாதான் நல்லா இருக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம். வீட்ல விளையாடலாம்னா குளிருது. வீடுனா போர். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போலாமா ப்ளீஸ்? இந்த குளிர்ல எங்க போறது புஜ்ஜி? வெளியே போனா அவ்வளோ குளிர் எடுக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து வச்ச மாதிரி இருக்கு. வீட்ல உட்காந்து புத்தகத்தை படி. அதே நேரத்துல பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன காக்கா பன்னு கிளியும் கூட அவங்க அம்மாங்க கிட்ட இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா ப்ளீஸ், நம்ம எங்கேயாவது வெளியே போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ப்ளீஸ்மா. சிச்சு அவளுடைய முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக்க போட்டுக்கிட்டு, என்னோட ஃபேஸ் பேக் முதல்ல ஆறட்டோண்டா. இந்த குளிருக்கு எங்கேயுமே போக முடியாது. பன்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி உள்ள பார்த்து, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கூட பசியும் எடுக்குது. ஏதாவது சாப்பிடலான்னு ஃப்ரிட்ஜில் பார்த்தா எதுவுமே இல்லை. எனக்கு நம்ம பாட்டியோட சமையல் ஞாபகத்துக்கு வருது. பிள்ளைங்களோட தொல்லை தாங்க முடியாம சிச்சு காக்கா, சோட்டு கிளி, துணிக்குருவி கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ, எங்க புஜ்ஜிய நினைச்சா ரொம்ப பைத்தியம் பிடிக்குது. ஏதாவது சொல்லி என்ன தின்னுகிட்டு இருக்கா. ஐயோ, எங்க வீட்லயும் அதே கதை தான்க்கா. எங்க பையன் டிவி ரிமோட்டுக்காக என் கூட சண்டை போடுறான். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் மாமியாரோட கிராமம் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சுத்தமான காத்து, பசங்களுக்கு ஜாலியா வயல்ல எல்லாம் விளையாடுவாங்க. அங்க எங்க அத்தை கூட இருக்காங்க. அக்கா, நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க எங்க அத்தையோட சமையல் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பன்னு என்ன உயிரை வாங்குறான். சரி சரி, நல்ல ஐடியா. நாளைக்கு காலையிலேயே கிளம்பலாம். ஆனா அத்தைக்கு சொல்லக்கூடாது. சர்ப்ரைஸா போய் இறங்கலாம். அடுத்த நாள் காலையில எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய வேனை பேசிக்கிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க. வேன் முழுக்க சாப்பிட்றதுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. வழி முழுக்க பசங்க எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு அந்தாக்ஷரி விளையாடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. சிட்டியை தாண்டி கிராமத்துக்குள்ள வந்த உடனே குளிர் அதிகமாயிடுச்சு. சொல்லப்போனா பனி கண்ணாடி எல்லாம் மூடி வெளியில என்ன இருக்குன்னு கூட சரியா தெரியல. அம்மா, டிரைவர் அங்கிள் ஏசியே போட்டிருக்காங்க. காலெல்லாம் உதறுது. ஏய் மரமண்ட, இது ஏசி இல்லடா, நேச்சுரல் ஏசிடா. இது கிராமம். இங்க குளிர் இப்படிதான் இருக்கும். என்னோட மேக்கப் கூட போயிடுச்சு. மகிக்கழகோட வீடு ஊருக்கு நடுவுல ஒரு மலைக்கு கீழே பெருசா இருந்துச்சு. ஊருக்குள்ள வந்த உடனே பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு 10 மணி ஆனாலும் கூட ஆகாயத்துல சூரியனை காணோம். வேன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. இறங்கினவங்க எல்லாருமே ஒரு மங்கி கேப்பு, ஷாலு, ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, சாக்ஸு, கிளவுஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தான் இறங்கினாங்க. இப்ப பார்த்தா அவங்க யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மகிக்கழகு வேன் சத்தத்தை கேட்டு யார் வந்திருக்கிறது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்துச்சு. யார் இது? யாரோ வழி தவறி வந்த மாதிரி இருக்காங்க. யாருப்பா நீங்க? எங்க இருந்து வரீங்க? துணி பக்கத்துல போய் அந்த கேப்பெல்லாம் எடுத்து சிரிச்சுக்கிட்டே, அத்தை, எங்களை யாருன்னு தெரியலையா? நாங்க தான் உங்க 3 மருமகங்க. மகிக்கழகு அவளை பார்த்து சந்தோஷமா, அட நீங்களா? என்ன பசங்களா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நான் யாரோ என்ன வந்து பயந்துட்டேன். சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? அப்படி சந்தோஷத்துல எல்லாரையுமே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிக்கிட்டு போனா. நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா எங்க சிட்டியே பரவாயில்லன்னு தெரியுதே. இங்க எங்க கை காலெல்லாம் ஐஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பன்னு அவனுடைய மூக்கு தொடச்சுக்கிட்டு, ஆட்டி, என் மூக்கு குளிருக்கு ரொம்ப சில்லுன்னு கண்ணி போன மாதிரி இருக்கு. ஏதாவது சுடு சுடு சாப்பிட எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறீங்களா? வீட்டுக்குள்ளேயும் குளிர் அதிகமா தான் இருந்துச்சு. அது ஓடு வீடுங்கிறதுனால சில்லுன்னு காத்தும் உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. மகிக்கழகு உடனே ஹால்ல ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தை வச்சு அதுல நெருப்பு கொண்டு வந்து போட்டா. அந்த நெருப்பு போட்ட உடனே அந்த வீடே கதகதப்பா மாற ஆரம்பிச்சுது. எல்லாருமே அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு கைய சூடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ಅಬ್ಬ ಇವಾಗಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ಚಳಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತಿದೆ.
ಅಜ್ಜಿ ಅಮ್ಮ ನಮಗೆ ಊರಲ್ಲಿ ಬ್ರೆಡ್ ಜಾಮ್ ಅಂತ ಏನೇನೋ ಕೊಡ್ತಾರೆ, ನೀವು ಹೊಸ ವೆರೈಟಿ ಮಾಡ್ಕೊಡಿ. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம். சரி, உங்களுக்கு இப்போ சுட சுட ஒப்பிட்டும் உங்களுக்கு சூடா மிளகா பஜ்ஜியும் போட்டு கொடுக்க சொல்றேன். குளிர் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். மகிக்கழுகும் மருமகளுங்களும் சேர்ந்து சமையல் அறைக்குள்ள போனாங்க. அங்க எல்லாரும் சமையல் வேலைய ஆரம்பிச்சாங்க. துணி பஜ்ஜியை சுட்டா, சிச்சு வடையை சுட்டா, சோட்டு இனிப்பு செஞ்சா. கொஞ்ச நேரத்திலேயே வீடு முழுக்க ஒரே மனம். சுட சுட எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவுல எல்லாரும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதோட சந்தோஷமே தனிதான். அப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பசங்க எல்லாரும், பாட்டி உங்க கை ருசி ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில பீஸா பர்கர் நீங்க செய்யற சமையல் முன்னாடி எல்லாமே வேஸ்ட் தான். பன்னு உடனே அந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டு, பாட்டி இனிமே நான் ஊருக்கு போக மாட்டேன், உங்க கூடயே இங்கே இருந்துடுறேன். இந்த ஒப்பிட்ட வாயில வச்சா அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சு போகுது. சரிப்பா, கண்டிப்பா வா, உங்களுக்காக தானே நானும் இருக்கேன். நாளைக்கு சுண்டல் போண்டா எல்லாம் செஞ்சு தரேன். அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு 7 மணிக்கே எல்லாரையும் எழுப்ப போச்சு. கிராமத்துல சிட்டில இருக்கிற மாதிரி பாத்ரூம்ல ஹீட்டர்லாம் இருக்காது. வெளியில குண்டால தான் தண்ணி காய வச்சிருந்துச்சு. எந்திருங்க எந்திருங்க, காலையில ஆயிடுச்சு. தண்ணி வச்சிருக்க, எந்திரிச்சு குளிங்க. ஐயோ, இந்த குளிர்ல குளிக்கிறதா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் போய் கை கால் மூஞ்சி வேணா கழுவிட்டு வரேன். அம்மா பாட்டி, நானும் அவ்வளவுதான், போய் கை கால் மூஞ்சி காலெல்லாம் கழுவிட்டு வரேன். என்னால இப்பவே குளிக்க முடியாது. மகி சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் முடியாது. இந்த கிராமத்துல டெய்லியும் தலைக்கு தண்ணி ஊத்தணும். வாங்க வாங்க எல்லாரும் கிளம்புங்க. ஒவ்வொருத்தங்களா பாத்ரூம்க்கு போகும்போது அங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள இருந்து, ஐயோ பச்சை தண்ணி, சுடு தண்ணி காலி ஆயிடுச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உடனே டவலை போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடினாங்க. அதுலயும் சிச்சு காக்கா பாதி குளிச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு குளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓடியே வந்துருச்சு. அடுத்த நாள்ல இருந்து கிராமத்துல பசங்களோட சாகசம் ஆரம்பிச்சாங்க. விடிய காலையில பனி பொழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி வயலுக்கு போய் அங்க கண்ணாமூச்சி விளையாடுறது. சாயந்தர நேரம் எல்லாருமே வீட்டுக்கு வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு சுட சுட பாட்டி ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அத சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கரண்ட் போயிடுச்சு. அப்ப எல்லாரும் வெளியில வந்து உக்காந்துக்கிட்டு மகிக்கழுகு குழந்தைங்களுக்கு பேய் கதைய சொல்ல ஆரம்பிச்சுது. வெளியில நரி உளையிடுற சத்தத்தை கேட்ட உடனே பசங்க பாவம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டு பயந்துகிட்டே, அத்தை போதும் நிறுத்துங்கத்தை, எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த பழைய வீட்ல பேய் இல்லதானே? ஐயோ சோட்டு, எந்த பேயா இருந்தாலும் மேக்கப் இல்லாத என் மூஞ்ச பார்த்தா ஓடி போயிடும். 10 நாள் லீவு உடனே முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சிட்டிக்கு போக வேண்டிய நாளும் வந்துருச்சு. பசங்களோட முகத்துல ஒரே சோகம். அப்போ புஜ்ஜி குருவி, பாட்டி எங்களுக்கு சிட்டிக்கு போக பிடிக்கல. அங்க ஸ்கூலுக்கு போனோம், படிக்கணும், ஹோம்வொர்க், டியூஷன், நாங்க இங்கே இருக்கோம். பாட்டி நீங்க செஞ்ச ரவா லட்டு ஒபிட்டு எல்லாம் பேக் பண்ணீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும், அவங்களுக்கு கொடுக்கணும். மகி பசங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ கண்ணோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, பசங்களா நீங்க சம்மர் லீவுக்கு வாங்க, அப்போ குளிர் இருக்காது. குளத்துல போய் நல்லா நீச்சல் அடிக்கலாம். மாங்காய் பழம் சீசன் வேற இருக்கும். நீங்க போனா வீடு வெறிச்சோன்னு இருக்கும். மருமகளுங்க மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அத்தை ரொம்ப நன்றி, நாங்க இன்னும் கிளம்புறோம். நீங்க எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. சரி சரி, சிட்டிக்கு போன உடனே போன் பண்ணுங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வேன் அங்கிருந்து கிளம்புச்சு. பசங்க எல்லாரும் வேன் பின்னாடி இருக்கிற கண்ணாடி வழியா அவங்க பாட்டிய பாத்துக்கிட்டே போனாங்க. மகிக்கழுகு அந்த வேன் அவங்க வீட்டு தெருவை தாண்டுற வரைக்குமே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. குளிர்காலத்திலயும் அவங்க எல்லாருக்குள்ளயும் இருந்த பாசம் அந்த வீட்டை கதகதப்பா வச்சுக்கிச்சு. அந்த நினைவுகளை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு எல்லாருமே பட்டணத்துக்கு போனாங்க. மறுபடியும் மகிக்கழுகோட வீடு யாருமே இல்லாம வெறிச்சோடிதான் இருந்துச்சு. இரவு பானிபூரி விற்கும் சிச்சு காக்கா. எல்லாருமே வேலையை முடிச்சுக்கிட்டு சாயந்தர நேரம் வீட்டுக்கு திரும்பும் போது சிச்சு காக்கா அப்பதான் தூங்கியே எழுந்திருக்கும். ஆமா, சிச்சு காக்காவுக்கு சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகம். அவருடைய கொள்கையெல்லாம் ஒண்ணுதான், பகலுங்கிறது தூங்குறதுக்கு, ராத்திரிங்கிறது சாப்பிடுறதுக்கு. ஆனா வாழணும்னா சாப்பிடணும், சாப்பிடணும்னா பணம் வேணும். அதனால அவருடைய சோம்பேறித்தனத்துக்கு ஏத்தாப்புல அவ ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ராத்திரி நேரம் பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. காலையில உதிச்ச சூரியன் சாயந்தர நேரம்
முழுகினதுக்கு அப்புறமா தான் சிச்சு காக்காவோட வீடு பரபரப்பாவே இருக்கும். சிச்சு காக்கா அப்பதான் எழுந்திருச்சு, அப்பாடா என்ன ஒரு தூக்கம், இப்படி ஒரு தூக்கம் இது வரைக்கும் தூங்கினதில்ல. நேரம் என்னாச்சு சின்னோ? அப்ப சின்னு படிச்சுக்கிட்டே, மணி 7 ஆகுதுமா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமைச்சு முடிச்சுட்டாங்க, நீ இப்பதான் எழுந்திருக்கிற, நல்ல வாழ்க்கை உன் வாழ்க்கை. டேய், என் வாழ்க்கைய பத்தி பேசாத. சில்லுன்னு வீசுற காத்துல வெண்ணிலா வெளிச்சத்துல பானிபூரி விற்கிறதே தனி கிக்கு தான். பகல் நேரம் இந்த வெயில வேலை பார்க்கறதுல என்னால முடியாது. சரி, வண்டியை ரெடி பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சிச்சு காக்காவோட வாழ்க்கை முறையே இப்படிதான் இருந்துச்சு. பகல் பூரா தூக்கம், சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் 7 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு 7:30 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு வண்டி தள்ளிக்கிட்டு பானிபூரி வியாபாரத்துக்காக ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தா. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு வெளியில வந்து நின்னுட்டாங்க. அது துணிக்குருவி இருக்கிற வீடு. சிச்சு காக்கா சத்தமா, பானிபூரி பானிபூரி, நல்ல சுட சுட சூடான பானிபூரி, பானிபூரி பானிபூரி. துணிக்குருவி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி போ, சிச்சு பானிபூரி வித்துக்கிட்டு வரா, 2 பிளேட்டு பானிபூரி வாங்கிட்டு வா, இன்னைக்கு சமைக்கிறதுக்கு உடம்புல தெம்பில்ல, பானிபூரி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். புஜ்ஜி குருவி உடனே வண்டிக்கிட்ட வந்து, சிச்சு அத்தை, 2 பிளேட்டு ஸ்வீட் பானிபூரி கொஞ்சம் அதிகமா கொடுங்க. சரி புஜ்ஜி, உங்க அம்மா எங்க, சமைக்கிறாளா? துணி வெளியில வந்து, என்ன சிச்சு, என்னதான் கேக்குறியா? உனக்கு என்னம்மா, ராத்திரி நேரம் எழுந்திருச்சு வியாபாரம் செய்ய வந்துடுற, பகல் பூரா வேலை செய்யறது நாங்க தானே. சிச்சு காக்கா பெருமையா, நான்லாம் வரலனா ராத்திரிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி சரி, பணத்தை கொடு, நான் பக்கத்து தெருவுக்கு போகணும். மணி 8:30 ஆச்சு. அது சோட்டுக்கிளியோட வீடு. வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் புள்ள பானிபூரி சாப்பிடாம வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். அத்தை அத்தை, எனக்கு மசாலா பூரி வேணும். தரேன் தரேன். இந்த ராத்திரி நேரத்துல என் வண்டியை விட்டா வேற எப்படி கிடைக்கும் உனக்கு? அடுத்த சிச்சு போனது லூசிபுராவோட வீட்டுக்கு. சிச்சோ, ஏன் இவ்வளோ லேட்டு? நான் பட்டணத்துல டயட் பானிபூரி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டேன், அது உனக்கு தெரியுமா? ஐயோ லூசி, நானே ஏதோ பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கேன், இதுல டயட்டு கேட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட இருக்கிறது எப்பவுமே நான் கொடுக்குற பானிபூரி தான். உனக்காக கொத்தமல்லியை அதிகமாக போட்டு கொடுக்குறேன், பணத்தை கொடு. இப்படி சாயந்தரத்துல இருந்து ஊருக்குள்ளெல்லாம் சுத்தி பானிபூரி வித்து 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் படுத்து தூங்குறது தான் சிச்சு காக்காவோட வழக்கம். ஆனா இந்த சோம்பேறி வியாபாரம் கூட கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. தினமும் ராத்திரி நேரம் தனியா அந்த ஒத்த ஆளா வண்டியை தள்ளிக்கிட்டே இருந்ததுனால சிச்சுவுக்கு கால்வலி வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்து சிச்சு காக்கா அப்படியே படுக்கையில படுத்துட்டா. ஐயோ, என் காலெல்லாம் வலிக்குதுடா சின்னோ, வர வர இந்த வண்டியை தள்ள என்னால முடியல, ரொம்ப பாரமா இருக்குடா. பின்ன அப்படிதானமா இருக்கும், பகல் பூரா படுத்துக்கிற, ராத்திரி மட்டும் இந்த வண்டியை தள்ளுற, அப்படி இருந்தா காலெல்லாம் வலிக்கத்தானமா செய்யும். சும்மாருடா, என் கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? நாளையிலிருந்து கொஞ்ச நாளுக்கு லீவ் போட போறேன், அதுக்கப்புறமா தான் நான் வியாபாரம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. அதாவது தினமும் படுக்கிறத விட இன்னும் அதிக நேரம் அது படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாளும் ஆச்சு, பல நாள் ஆச்சு. ஆனா சிச்சுவோட பானிபூரி வண்டி மட்டும் தெருவில் வரல. துணியோட வீட்டுல, என்னவோ புஜ்ஜி, இந்த சிச்சு 2 நாளா பானிபூரி விற்க வரவே இல்லை, நாக்கெல்லாம் செத்து போச்சு, அந்த பானிபூரி சாப்பிட்றது பழகி போச்சு போல. சோட்டுவோட வீட்டுல, அம்மா, சிச்சு அத்தை எப்போ வருவாங்க? எனக்கு மசாலா பூரி வேணும். எனக்கு என்னடா தெரியும், அவளே சோம்பேறி, அதான் வரலப்பட தெரியுது. இந்த ஊர்ல ராத்திரி நேரம் கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது மட்டும்தான், அதுவும் இல்லைனா எப்படி? அப்புறம் கிராமமே ரொம்ப போர் அடிக்குமே. இது இப்படி இருக்கும்போது சிச்சுவோட வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல அரிசி பருப்பு எல்லாம் தீர்ந்து போச்சு. சமைக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்லை. சின்னுவுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சின்னோ, நாளைக்குள்ள ஃபீஸ் கட்டலனா அப்புறம் உன்னால பரீட்சை எழுத முடியாது. அதை கேட்டு சின்ன ரொம்பவும் பயந்து போயிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வந்தான். சிச்சு காக்கா கால்வலி அப்படின்னு சொல்லி காலுக்கு ஏதோ கட்டு போட்டுக்கிட்டு முடங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தா. அம்மா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்றாங்கம்மா. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்னடா ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்ற? எனக்கு கால் வலிக்குதுடா, பாத்தியா காலுக்கு எவ்வளவு பெரிய கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு? அந்த வண்டியை என்னால தள்ள முடியலடா, நானே கால் வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா, நீ என்னடா ஃபீஸ் கேட்டு வந்து நிக்கிற?
ஆமா, நான் என்ன வேணு வேணுனா கேட்டேன், அவங்க கட்ட சொல்லி சொன்னாங்க, அதான் உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சிச்சு காக்கா ரொம்ப கவலையா சின்னு கிட்ட இப்படி சொன்னா, என்னால முடியலடா, நான் இத்தனை நாள் சோம்பேறியா இருந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு உழைக்கணும் அப்படின்னு தோணினாலும் என் காலு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ணுவேனோ, எப்படிதான் நம்ம வாழ போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி சிச்சு அழ ஆரம்பிச்சா. சின்னுவால அவங்க அம்மா அழுவுறத பார்க்க முடியல. ஆனா அவங்க அம்மாவோட சோம்பேறித்தனத்து மேல அவனுக்கு கோவம் இருந்துச்சு. அப்போ சின்ன காக்கா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனையோ வந்துச்சு. அம்மா, அழுகிய நிப்பாட்டு, உன் சோம்பேறித்தனத்துக்கும் உன் கால் வலிக்கும் ஏத்தாப்புல ஒரு வேலைய சொல்லவா? சிச்சு காக்கா ரொம்ப ஆர்வமா, வேலையா? என்னடா அது? என்ன மறுபடியும் அந்த வண்டியை தள்ள சொன்னா மட்டும் என்னால தள்ள முடியாதுடா, பாத்துக்கோ. இல்லம்மா, நீ வண்டியை தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீ மகாராணி மாதிரியே உக்காந்துக்கலாம். சிச்சு காக்கா ரொம்ப ஆர்வமா, உக்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணலாமா? அது எப்படிரா? என்ன வியாபாரம்? நீ தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானே உனக்கு கால் வலிக்குது. நீ வர வரைக்குமே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீ வண்டியை தள்ளிக்கிட்டு போகாத, ஊருக்கு நடுவுல எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிடு. அப்படி வச்சா அங்க யாரடா வந்து வாங்குவாங்க? வருவாங்கம்மா, வருவாங்க. நீ பேசாம 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், அதாவது எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடக்கிற நேரம் வரைக்கும் வண்டியை வச்சுக்கோ. எல்லாரும் வண்டிக்கிட்ட வந்து பானிபூரி வாங்கி சாப்பிடுவாங்க. நீயும் உக்காந்துக்கிட்டே இருக்கலாம். உக்காந்துக்கிட்டு செய்யலாம், சரி. ஆனா நாங்க இருக்கிற விஷயம் ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன காக்கா ஒரு மணியை வெளியெடுத்து கொடுத்து, இதோ நம்ம வீட்ல இருக்க இந்த பழைய மணி. இந்த மணியை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டே இரு. சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு என்னடா சத்தம்னு எல்லாரும் வெளில வந்து பார்ப்பாங்க. அப்போ நீ பானிபூரி விற்கிறது அவங்களுக்கு தெரியும். உன்கிட்ட எவ்வளவு வேணுமோ அவளை பானிபூரிய வாங்கிட்டு போக போறாங்க. அவ்வளவுதானம்மா? சிச்சு காக்கா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுச்சு. புள்ளியோட புத்திசாலித்தனத்தை அவ பாராட்டினா. டே சின்னும், சும்மா சொல்லக்கூடாதுரா. அம்மாவுக்கு ஏத்த புள்ளன்னு நீ காட்டிட்ட. நல்லபடியா ஒரு வழியாவது சொல்லிருக்க. இன்னைக்கே அதே மாதிரி வியாபாரம் பண்ணிடலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் சின்ன காக்கா பானிபூரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஊருக்கு நடுவுல வந்து நிப்பாட்டினா. அப்போ சிச்சு காக்கா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா கையில அந்த மணியை பிடிச்சுக்கிட்டு டங் டங் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரம் அமைதியா இருக்கிற அந்த ஊருக்குள்ள அந்த மணி சத்தம் தெளிவா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ டொனி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, என்ன மணி சத்தம்? ஐஸ்கிரீம் ஏதாவது வருதா என்ன? ஐஸ்கிரீமா இந்த நேரத்துலயா? இருக்காதம்மா, ஏதாவது கோவில்ல மணி அடிக்கிற சத்தமா இருக்கும். வா போய் பார்க்கலாம். இந்த பக்கம் சோட்டுவோட வீட்டுல, டே பன்னு, யாரோ மணி அடிக்கிறாங்கடா. நம்ம ஊருடைய தலைவர் மஹிக்களுக்கு ஏதாவது மீட்டிங் போட்டிருப்பாங்களோ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த நேரத்துல மணி அடிக்கிறது? இதுவே சிட்டியா இருந்தா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மணி சத்தம் கேட்குற இடத்துக்கு கடகடன்னு போனாங்க. அப்போ ஆலமரத்துக்கு கீழே பானிபூரி வண்டியை வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சிச்சு, என்ன இது? புது வியாபாரமா? பானிபூரி வியாபாரத்தை விட்டுட்டு கோவில மணி ஆட்ட வந்துட்டியா? அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிக்காதீங்க, இது என் புள்ள சின்னுவோட ஐடியா. சரி, என்னாச்சு சிச்சு? ஏன் இவ்வளவு நாளா பானிபூரி நீ விற்கவே வரல? அப்போ சிச்சு ரொம்ப சோகமா, ஒன்றும் இல்லை சோட்டோ, தெரு தெருவா சுற்றி உங்க எல்லாருக்காகவும் பானிபூரி வித்துக்கிட்டு இருந்ததுல எனக்கு கால் வலி வந்துருச்சு. நடக்க கூட முடியல. அதனால தான் நான் இத்தனை நாளா வியாபாரத்துக்கே வரல. ஐயோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது என்ன விஷயம்? அது என் புள்ள சின்ன எனக்கு கொடுத்த ஐடியா. அம்மா, நீ தெரு தெருவா நடந்து பானிபூரி வியாபாரம் செய்யாத, உனக்கு கால் வலி, ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு செய்யேன்னா. ஆனால் எல்லாருக்கும் எப்படிடா தெரியும்னு கேட்டதுக்கு, இந்த மணி அடிமா, இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னான். வாவ், இது நல்ல பிஸ்னஸ் ஐடியா. இதை தான் பட்டணத்தில் டெஸ்டினேஷன் ஃபுட் கோர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு சிச்சு. ஏன்னா நீ எப்படா வருவேன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு எப்பெல்லாம் பானிபூரி சாப்பிடணும்னு தோணுதோ நாங்களே இங்கே வருவோம். தேவையான அளவுக்கு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவோம். அப்படி எல்லாரும் அவங்களுக்கு எவ்வளோ பானிபூரி வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு போனாங்க. டெய்லி சிச்சு காக்கா மணி அடிக்கிறது, அந்த மணி சத்தத்தை கேட்ட எல்லாரும் வர்றது, தேவையான பானிபூரி வாங்கி சாப்பிட்றது. அப்படி சிச்சு காக்காவோட பானிபூரி வியாபாரம் முதல் நடந்ததை விட இன்னும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு புள்ள சின்னுவை பார்த்து, சின்னு, நீ கொடுத்த ஐடியா உண்மையிலேயே நல்லா தாண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னான்.
அப்படி சிச்சு காக்காவோட பானிபூரி வியாபாரம் ரொம்பவும் நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு.